வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாய கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மாயா வந்துட்டு அந்த கார்த்திக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்றாங்க. எப்படின்னா ஒரு வெளிநாட்டு பொண்ணு மெசேஜ் பண்ற மாதிரி பண்றாங்க. ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கா அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கு கார்த்தியும் ரிப்ளை பண்ணாரு. கார்த்தி பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் அப்படிங்கிறது நம்ம மாயாவுக்கு தெரியும். சோ அந்த விஷயத்த தான் இப்ப மாயா பயன்படுத்துறாங்க. மாயா நேரா கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அவர் வந்து, நான் இது மாதிரி தமிழ்நாடு தான் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அப்ப உங்களோட போட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்தி போட்டோ அனுப்புறாரு. அப்ப கார்த்தி தங்கி இருக்கிற ஹோட்டலோட நேம பார்க்காம அதை செல்ஃபி எடுத்து கார்த்தி அனுப்பிடுறாரு. மாயா அந்த போட்டோவை பார்த்துட்டு, இவன் கண்டிப்பா இது ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோ இத வச்சு இவனை ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம மாயா நினைக்கிறாங்க. அப்பதான் மாயா நேரா அந்த குருவரனுக்கு போன் பண்றாங்க. குருவரன் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, சார் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் சார் போன் பண்ணேன். குருவரன் சொல்றாரு, மாயா நானும் உங்களை பார்த்து பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மாயா சீக்கிரம் அந்த கார்த்தி டெத் கேஸ் இருக்குல்ல, அது வந்து முடிய போகுது. சா ஜானகி மேடத்துக்கு கொடுத்த அந்த ஜாமீன் டேட் வந்து முடிய போகுது. ஸோ நம்ம சைடு வந்து எதுவுமே ப்ரூஃப் பண்ணாததுனால அந்த ஜானகி மேடத்தை சீக்கிரம் அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க? கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கேட்டதும் கார்த்தி சொல்றாரு, நம்ம குருவரன் சொல்றாரு, என்ன மாயா சொல்றீங்க? மாயா சொல்றாங்க, ஆமா சார், அந்த கார்த்தி ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கான். நான் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னு, இப்ப அந்த நம்பர்ல அவன் ரிப்ளை பண்ணிருக்கான் சார். குருவரன் கேக்குறாரு, அவன் என்ன ரிப்ளை பண்ணிருக்கான் மாயா? மாயா சொல்றாங்க, சார் அவன் சரியான பொறுக்கி சார், எடுத்ததோட போட்டோ தான் சார் கேட்டான். உடனே நானும் சும்மா ஒரு ஃபேஸ்புக்ல போயிட்டு போட்டோ எடுத்து கார்த்திக்கு அனுப்பிவிட்டேன். அவனும் அந்த போட்டோவை பார்த்துட்டு நம்பிட்டான் சார். அப்புறம் தான் நானும் கேட்டேன், உங்க போட்டோவை அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன். கேட்காம இருந்தா சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுக்காக அவனும் என்ன பண்ணிட்டான்னா போட்டோ அனுப்பிட்டான். அப்ப அந்த போட்டோல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். அப்ப குருவரன் கேக்குறாரு, என்ன க்ளூ மாயா? மாயா சொல்றாங்க, சார் அந்த போட்டோ அனுப்புறேன், நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா போட்டோ அனுப்புறாங்க. குருவரன் அந்த போட்டோவை பாக்குறாரு. போட்டோவை பார்த்துட்டு, மாயா இதுல இவ செல்ஃபிக்கு பின்னாடி ஹோட்டலோட நேம் இருக்கு பாரு. மாயா சொல்றாங்க, ஆமா சார், அத வச்சு சார் அவனை பிடிக்கணும். இந்த ஏரியாவுல இந்த மாதிரி ஹோட்டல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? குருவரன் சொல்றாரு, ஏன் மாயா தெரியாது? பக்கத்துலதான் மாயா இருக்கு இந்த ஹோட்டல். இது கேட்டதோட நம்ம மாயாவும், சரிங்க சார் இவனை சீக்கிரம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட குருவரன் சொல்றாரு, ஆமா மாயா, இது மாதிரி ஜானகி மேடத்துக்கு கொடுத்த ஜாமீனும் சீக்கிரம் முடிய போகுது. இதனால ஜானகி மேடம் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஜானகி மேடத்தை காப்பாத்தணும்னா இந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா குருவரன் சொல்றாரு, மாயா இந்த ப்ரூஃபை வச்சு நான் போயிட்டு விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு லேப்டாப்பை வச்சு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. அப்ப புவனேஸ்வரி கார்த்தியை பார்த்து, கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கார்த்தி சொல்றாரு, அத ஒண்ணும் இல்லத்த, சும்மா படம் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் உன் அளவுக்கு அறிவில்லைன்னாலும் எனக்கு பேசிக் விஷயம்லாம் தெரியும். இங்க பாரு, உன்னோட சோசியல் மீடியாவை ஆன் பண்ணியா? கார்த்தி சொல்றாரு, ஆமாத்த, ஏன்த்த? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏய் அந்த மாயா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு அப்படியே திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீ வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்காதா? ஏன்டா இப்படி பண்ற?
கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா அண்ணா? என்னண்ணா இவன் இப்படி இருக்கான்? பசுபதி சொல்றாரு, இவன் ஏன் புள்ள அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு புவனேஸ்வரி. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி உன்னோட அந்த ஆன்லைனை கொடு அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை நான் யாருக்கும் பேசலத்த. புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்லும் போது தாண்டா எனக்கு சந்தேகமா இருக்கு, குடுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல கார்த்தி கடைசியா ஒரு வெளிநாட்டு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. அத பார்த்ததோட புவனேஸ்வரி சொல்றாங்க, டி என்னடா பண்ணி வச்சிருக்க? கார்த்தி சொல்றாரு, அத்தை அதெல்லாம் பயப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் நம்ம ஊரு கிடையாது. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ கார்த்தி இந்த அளவுக்கு நீ முட்டாளா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கலடா. இவ வெளிநாட்டு பொண்ணுதான் அப்படின்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை அது மாயாவா இருந்தா, இங்க பாரு, அவ உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அந்த ரகுராம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா. நீ தேவையில்லாம இந்த பிரச்சனையில சிக்கிருக்க. இருடா, இவ கண்டிப்பா மாயாவா தான் இருக்கணும். போட்டோ வேற அனுப்பியிருக்க. அட பாவி, போட்டோவுக்கு பின்னாடி பேர் வேற இருக்கேடா. ஏன்டா இப்படி முட்டாள்தனமான வேலைய பண்ண? கார்த்தி சொல்றாரு, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, அது மாயாவா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டேன், சாரி த. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த இடத்துல இருந்து இப்ப உடனே நம்ம வெளில போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு நம்ம குருவரன் வந்துடுறாரு. வந்து ரிசப்ஷன்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு, இங்க வந்துட்டு கார்த்தி அப்படிங்கிற யாராவது தங்கியிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, அப்படியெல்லாம் யாரும் தங்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து புவனேஸ்வரியோட ஆளு. அப்ப ஒருத்தர் இங்கேருந்து உடையாடுறாரு. உடையாந்து, மேடம் போலீஸ் வந்துட்டாங்க மேடம், சீக்கிரம் நீங்க இந்த இடத்துல இருந்து போறது நல்லது அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, டேய் இதுக்கு தாண்டா நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அந்த மாயா சாதாரண ஆள் கிடையாது, பாத்தியா அவ எப்படி மோப்பம் முடிச்சு வந்துட்டா அப்படின்னு. அவ சின்ன விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாளா. இங்க பாரு, இதுக்காக தான் உன்னை அப்பையில இருந்தே அத்தை எச்சரிச்சா, என்ன யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே எச்சரிச்சா. இப்ப அவ எச்சரிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு புரிஞ்சு போச்சா? ஏன்டா இப்படி பண்ற? கார்த்தி சொல்றாரு, அப்பா சாரிப்பா. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அந்த மாயா நம்மள மாட்டி விடுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு நான் உன்கிட்ட எச்சரிச்சேன்னடா. இப்ப புரியுதா எதுக்காக அத்தை உன்கிட்ட சொன்னா அப்படின்னு. போச்சு, எல்லாமே போச்சு. அந்த குருவரன் இங்க வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிறத கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்ப போறான். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அத்தை விடக்கூடாது அத்தை, இங்க பாருங்க, எப்படியாவது அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும், நீங்க தான் ஏதாவது பிளான் பண்ணணும். அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் இதுக்கு மேலேயும் என்னடா பிளான் பண்றது? அவன் வாசல் வரைக்கும் வந்துட்டான், உன்னை எங்க ஒளிச்சு வைக்கிறது? அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை எப்படியாவது அவனை சமாளிங்க, நான் எப்படியாவது பின்பக்க வாசல் வழியா தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு பெயர்றேன். இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி பாதுகாப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி நேரா அந்த குருவரனை போய் பாக்குறாங்க. குருவரன் கேக்குறாரு, இங்க என்ன பண்றீங்க நீங்க? புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன எப்படி சொல்றீங்க? நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன், அதான் கிளைண்ட பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் நான் எங்க போகணும் எங்க வரேன் அப்படிங்கறது எல்லாமே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாதே. இது கேட்டதும் குருவரன் கேக்குறாரு, என்ன புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைப்பா? நீங்க எப்படிப்பட்ட நீங்க அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கேட்டதும் புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க குருவரன், நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா செல்லுபடி ஆகாது. இங்க பாருங்க, நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல இருந்து கண்டிப்பா உங்களால அந்த ரகுராமோட குடும்பத்தை காப்பாத்த முடியாது, அது மட்டும் உறுதி. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, ஆரம்பத்துல நீங்க எதுக்காக இந்த ஆளை கொண்டுட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, உண்மையை நிரூபிக்கிறதுக்காக மட்டும் தானே என்ன வந்துட்டு இங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நான் சீக்கிரம் ரகுராமோட குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்ல, செஞ்ச ஃப்ராடு வேலை எல்லாமே நீங்க தான் அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப புவனேஸ்வரி பசுபதி கிட்ட, இங்க பாருங்கன்னு, கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணி நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவான். சோ இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஒரு சரியான பிளான் பண்ணணும், சீக்கிரம் கார்த்தியை வெளியில கலப்பணும்.
அவனை வெளிநாடு அனுப்புனா மட்டும்தான் இந்த மாயா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, அவனை வெளியில அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். இது கேட்டதும் நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, சரிண்ணா, சரி, நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சுல்ல, அப்ப நாளைக்கே இவனை அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்ல பசுபதி சொல்றாரு, கண்டிப்பாமா நாளைக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம குருவரன் வச்சிருந்த ஸ்பை வந்துட்டு நேரா குருவரன்ட்ட போயிட்டு, சார், ரொம்ப முக்கியமான விஷயம் சார். குருவரன் கேக்குறாரு, என்னாச்சு? அப்ப அவங்க சொல்றாங்க, சார், அந்த கார்த்தி உயிரோட இருக்கிறது உண்மைதான் சார். அவனை வெளியிடான அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சீக்கிரம் ஜானகி மேடத்துக்கு தண்டனை கிடைக்குமா. இது மாதிரி கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலன்னா சீக்கிரம் அந்த ஜானகிக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்துருவாங்க. இதனால புவனேஸ்வரி ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி இருக்குமா. அதுதான் அவங்களோட பிளான். அதுக்காக அந்த கார்த்தி இருக்கான்னு அவனை வெளியிடான அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், என்ன சார் பண்றது? எப்படி சார் அவங்களை சிக்க வைக்கிறது? அப்ப குருவரன் சொல்றாரு, அதெல்லாம் சிக்க வச்சிடலாம், நான் இத பத்தி மாயா கிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு குருவரன் நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க குருவரன், என்னாச்சு? அந்த கார்த்தி அந்த ஹோட்டல்ல இருந்தானா? அப்ப குருவரன் சொல்றாரு, நான் போன வரைக்கும் அந்த ஹோட்டல்ல தான் இருந்திருக்கான். ஆனா கடைசி நேரத்துல அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்துட்டு கார்த்திய தப்பிக்க வச்சுட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகிருச்சு மாயா. இது கேட்டதும் மாயாவுக்கு ரொம்ப ஷாக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? இப்படி கடைசி நேரத்துல போட்டு விட்டுட்டீங்களே. சார், அவன் கிடைச்சாதான் சார் எப்படியாவது பெரியம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு அந்த கார்த்திகே சரியான தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அந்த கார்த்தி தப்பானவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என் குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்காது சார். பெரியம்மாவும் பெரியப்பாவும் சேர்ந்துருவாங்க. பெரியப்பா கதிர நல்லவன்னு புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் கதிரையும் தனாவையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாரு. சீனு கூட என் மேல கோவத்துல இருக்கான். அவனும் என்ன மன்னிச்சு ஏத்துப்பான். சார், என்ன சார் இப்படி பண்றீங்க? சீக்கிரம் அந்த கார்த்திய கண்டுபிடிங்க சார். சார், வேற ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்க சார். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா, குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, அந்த கார்த்தி வெளிநாடு தப்பிச்சு போக போறதா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. சார், அவன் மட்டும் வெளிநாடு போயிட்டான்னா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அவன் எந்த ஊருக்கு போறானே நம்மளுக்கு தெரியாது. அவன் மட்டும் எங்கேயாவது போயிட்டா கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இங்க பாருங்க, சீக்கிரம் வந்துட்டு அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சார். இது கேட்டதோட நம்ம குருவரன் சொல்றாரு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக தான் வந்தேன். இது கேட்டதோட மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஜானகி இங்கேருந்து வந்துட்டு, மாயா என்னாச்சுமா? மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அந்த கார்த்தி இருக்கான்னு அவன் இருந்த இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோமா. ஆனா அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் கடைசி நேரத்துல வந்து இப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த கார்த்திய தப்பிக்க வச்சுட்டாங்க. இது கேட்டதும் நம்ம ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாயா இப்படி சொல்ற? எப்படிதான் அவனை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது? மாயா சொல்றாங்க, அதான் பெரியம்மா, எனக்கும் தெரியல. எப்படியாவது வந்துட்டு அவனை உண்மையை நிரூபிச்சுட்டா நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி. ஆனா அவன் சிக்க மாட்டாங்கனே பெரியம்மா. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா, அவன் எங்க தப்பிச்சு போனாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும். அதை வச்சு அவனை தூக்கிடலாம். நீ கவலைப்படாதம்மா, நடக்க வேண்டியது நடக்கட்டும். மாயா சொல்றாங்க, பெரியம்மா என்ன இப்படி சொல்றீங்க? நடக்க வேண்டியது நடக்கட்டும் அப்படின்னு. இங்க பாருங்க, அவன் மேல உள்ள தப்ப சீக்கிரம் நிரூபிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும். அவனை மட்டும் இல்ல, அந்த புவனேஸ்வரி பசுபதி எல்லாருமே சேர்ந்து அனுப்பணும். இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, கண்டிப்பா நடக்குமாயா. இங்க பாரு, நீ கண்டிப்பா எல்லாத்தையும் நடக்க வைப்ப அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் என்னதான் போய் ஒளிஞ்சிருந்தாலும் அவன் உண்மை கண்டிப்பா நிரூபிக்கப்படும். அந்த கடவுள் நமக்கு துணை இருக்காரு மாயா. இது கேட்டதும் மாயா சொல்றாங்க, சரிங்க பெரியம்மா, நான் குருவரன்ட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மகாலிங்கம் இருக்காருல்ல, அவருதான் வந்துட்டு கார்த்திக்கு அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மகாலிங்கத்தை வந்து ஒருத்தர் பார்த்துட்டு, இவர் எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவருக்கும் அந்த பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டு நேரா நம்ம மாயாவுக்கு ஃபோன் பண்ணி, மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு
மகாலிங்க வந்தாரு. வந்துட்டு என்னாச்சுன்னா, அவர் யாரோ ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் எடுக்குறாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏன்னா, இறந்து போன கார்த்திக்கு பாஸ்போர்ட் எடுக்குறாங்க. உங்க வீட்ல வேற பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல மேடம். ஸோ என்னன்னு பார்த்துக்கோங்க. இது கேட்டதோட மாயாவும், சார் இத வந்து என்கிட்ட சொன்ன வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இத பத்தின விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாயா வந்து அவர்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. உண்மைய என்கிட்ட சொன்னதுக்கு. அப்புறமா நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா குருவரனுக்கு ஃபோன் பண்றாங்க. குருவரன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லு மாயா" அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, "சார், அந்த கார்த்தி வெளிநாடு தப்பிச்சு போறதுக்காக தான் சார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சாமுண்டீஸ்வரி அந்த புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கார்த்திய ஏதோ ஃபாரினுக்கு அனுப்ப போறாங்களாம். அதுக்காக இந்த மகாலிங்கம் தான் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அவன் எங்க போறான்னு தெரிஞ்சு போச்சு சார். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை ஈஸியா மடக்கி பிடிக்கலாம்." இது கேட்டதோட குருவரனும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மறுநாள் காலை கரெக்டா கார்த்திய வந்துட்டு நேரா வெளிநாடு அனுப்புறதுக்காக மகாலிங்கம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கார்த்தி அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மாயா டக்குன்னு குருவனனை கூட்டிட்டு போயிட்டு நேரா அந்த கார்த்தியை கைது பண்றாங்க. சோ இத பார்த்ததோட புவனேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இதுக்கு மேலேயே இவங்க கிட்ட நம்ம சிக்கனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். நம்ம இனிமே இவங்களுக்கு எந்தவித ஹெல்ப்பும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் தப்பிச்சு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் குருவரன் நேரா கார்த்தியை கைது பண்றாங்க. கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. மாயா நேரா கார்த்தி கிட்ட வந்துட்டு, "என் குடும்பத்தை எப்படி எல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு நீயும் அத்தையும் சேர்ந்து என்னெல்லாம் பிளான் பண்ணீங்க? இனிமே நீங்க என்ன பிளான் பண்ணாலும் எதுவும் நடக்காது. இனிமே என் குடும்பத்தை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த கார்த்திய பார்த்துட்டு செமையா திட்டுறாங்க. அதே நேரத்துல குருவரன் சொல்றாரு, "மாயா, இவனை மட்டும் இல்ல, அந்த புவனேஸ்வரி அப்புறம் பசுபதி அவங்களையும் தான் கைது பண்ணணும். நீ எதுக்கும் கவலைப்படாத." இது கேட்டதும் நம்ம குருவரனும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சொல்றாரு, "மாயா, நான் என்னதான் ஜெயிலுக்கு போனாலும் உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்" அப்படின்னு சொன்னதும் மாயாவும் சரி பாத்துக்கலாம், முதல்ல நீ வெளியில வரியான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கார்த்தியை பார்த்து திட்டுறாங்க. ஸோ இது கண்டிப்பா அப்கமிங் எபிசோடுல நடக்கும். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.